ஹலோ வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன். வைபவ லட்சுமி ஆச்சி தேவகோட்டை. இது கேப்ப மாவு களி, ஆரிய மாவுன்னு சொல்லுவாங்க, கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. கேப்பக்களி களி மாதிரி செஞ்சுட்டு அது நல்லா ஆற வட்டி அது மேலே தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளார நம்ம வச்சிடணும். நாள் அடுத்த நாள் அதை எடுத்து அதில் கொஞ்சம் போல் அந்த களியை அப்படியே அல்வா மாதிரி வெந்து போயிருக்கு பாருங்கள், நல்லா வெந்து போயிருக்குது. இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சும்மா கையில் வச்சு இப்படியே கிண்டினோம்னா சரியாக வேகலைன்னா வைத்தாலும் போயிடும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நல்லா பாறை மாதிரி வெந்து போயிருக்கு பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் போல் எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம தயிர் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடித்தோம்னா நம்மளுக்கு சுகர் ஏறிடும். சுகரையும் ஏறக்கூடாது, பசித்தன்மையும் நல்லாயிரணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை எல்லோரும் நல்லா கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இந்த களியை எடுத்து கரைச்சோம்னா இந்த கரைக்கிறது கட்டியும் முட்டியுமாக இருக்கும். அல்வா மாதிரி இருக்குல்ல, இங்கே களி அல்வா மாதிரி இருக்குது. அதை கரைக்கணுன்னா ரொம்ப கொஞ்சம் கட்டிக்கிட்டியாக இருக்கும். அதனால் அது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து மிக்சிக்குள்ளே போட்டுக்குங்க. கப்பில் தயிர் 1 கப் எடுத்து மிக்சியில் போட்டுக்குங்க, ஊற்றிக்கிங்க. இந்த கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்து மிக்சிக்குள்ளார போடுங்க. இந்த சால்ட், அதுக்கு தேவையான சால்ட்டையும் அதுக்குள்ளார போட்டுருங்க. அதுக்குள்ளார போட்டுட்டு நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. எல்லாம் மணமாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம அதுக்கப்புறமா இதை கலந்துக்கணும். இப்படி ஏன்னா மிக்சியில் அரைக்கையில் அந்த தயிர், அந்த கூழ், அந்த கருவேப்பிலை, அந்த உப்பு சேர்மானம் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சுகருக்கு தேவையான அரிசின்னு இப்போது சாப்பிட்றோமே, அந்த அரிசி என்னென்ன, குதிரைவாளி, ராகி, சிவப்பரிசி, கவனி அரிசி, பச்சரிசி, தெனை அரிசி, இப்படி ஏதாவது ஒரு அரிசி சாப்பிட்றோம்ல, அந்த அரிசியில் 1 டம்ளர் எடுத்து மிக்சியில் அடித்து குருணை பண்ணி அதை பொங்கல் பண்ணணும். பொங்கல் பண்ணி அந்த பொங்கலை இந்த கூழுக்குள்ளார கரைச்சி விடணும். பொங்கலை, அந்த அரிசி பொங்கலை கரைச்சி விட்டுப்புட்டு அதுக்கு மேலே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் தான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் வெள்ளரிக்காயை கேரட் துருவரில் துருவிருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லியை நைஸாக நறுக்கியிருக்கேன். இது 3ஐயும் மேலே அதுக்குள்ளார தூவிடணும். தூவி நல்லா நிறைய போட்டுடணும். நிறைய போட்டுட்டு இப்போ இதுவும் அதுக்காகத்தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே போட்டுவிட்டு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா மாங்காயெல்லாம் போடுவாங்க, மாங்காயெல்லாம் வெயிலுக்கு ஆகாது, ஆத்தாடி சூடு கிளப்பி விட்டுரும். அதனால் வெள்ளரிக்காயும் நிறைய போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நான் இன்னும் அந்த அரிசி குருணை போடலை. நான் பழைய சாதம் கொஞ்சம் போல் இருந்துச்சா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக பழைய சோறு கரைச்சி விட்டுட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி கூழ், இந்த மாதிரி கூழை நம்ம இந்த வெயிலுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும். கலந்து வச்ச கையில் குடிக்கையில் இப்படி 1 டம்ளர் இப்படி கலந்து இப்படி தண்ணி ஊற்றி உள்ளார வச்சுருக்கையில் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு இந்த எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கும். விறுவிறுன்னு அதை கரைச்சி இதை ஊற்றி இதை பண்ணி 1 டம்ளர் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெயிலில் வேர்க்குது, கிருகிருன்னு மயக்கமாக தலையை சுற்றுதும்பாங்க. அவங்களுக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்கையில் அவங்களுக்கு ஒரு விருந்தாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஒரு மயக்கம் தீர்றதுக்கு உண்டான ஒரு வழியும் கிடைக்கும். குளிர்ச்சியான ஒரு பானம் வயிற்றுக்குள்ளார போய் பசியை தீர்த்த மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு சொல்லுவாங்க, போனோம் அவங்க வீட்டில் இந்த கூழ் கொடுத்தாங்கப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை குடித்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லையில் நம்மளை வாழ்த்துறதா அர்த்தம். அவங்க சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிக்கிறதுக்கு
இது ஒரு நன்மை. வெயிலில் வந்தவங்களுக்கு இது ஒரு உபசரிக்கிறதுக்கு ஒரு உண்டான ஒரு நல்ல பானம். நம்ம வீட்டில் உள்ளவங்களும் குடித்து பலன் பெறணும். எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டாத்தே நல்லது. அதனால் அதிகமாக மாத்திரை மருந்து ஊசி டாக்டர்னு போயிட்டுருக்காமல் டாக்டர் கூட தேவையானது போகத்தான் வேணும். கை வைத்தியம் கொஞ்சம் செஞ்சு நல்ல விதமாக பலன் பெறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இந்த இந்த கூழை செஞ்சு பலன் பெறுவோம். இதனால் சுகர் கட்டுமானத்தில் தான் இருக்கும். அதுக்கு தேவையான அரிசியை பொங்கல் பொங்கி அதுக்குள்ளே போடுறோம். வெள்ளரி பிஞ்சு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர் எல்லாம் ஜேர்மானம் ஆகுதுல்ல. அப்போ இது உண்டான களி சாதாரண கூழ் கிடையாது. இந்த கேப்பம்மா கூழ் மாதிரி நம்ம ஆரியம்மா கூழும் செய்யலாம். ஆரியம்மா கூழ் கேப்பக்கூழ் ரெண்டும் ஒன்று தான். அதாவது என்ன, கம்பு கூழ் அதுவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.